மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணத்தில் கல்வி பொதுத்தர சாதாரண தரம் மற்றும் உயர்தரம் ஆகியவற்றில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் கொழும்பு மெரதானி ஜாகிரா கல்லூரி கபூர் மண்டபத்தில் இடம்பெற்றது. சிரேஷ்ட சட்டத்தரணி ருஸ்தி கபீப் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் பதில் தலைவர் நீதிபதி சஃபர் தாகிர் கலந்து கொண்டார். நிகழ்வின் சிந்தனையை தேசிய அளவில் நடைமுறைப்படுத்தி தனது கட்சியின் கல்வி பிரிவின் ஊடாக ஏற்பாடு செய்த பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன், ஜாகிரா கல்லூரி அதிபர் ரிஸ்வி மரேக்கார் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். சுமார் 320 மாணவர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டதுடன் அவர்களின் பெற்றோர்களும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். வரவேற்புரையை சட்டத்தரணி ருஸ்தி கபீப் நிகழ்த்தியதுடன் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்த நீதியரசர் சஃபார் தாகிர், பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் ஆகியோர்களும் உரையாற்றியிருந்தனர். பரீட்சையில் மிகச்சிறந்த பெறுபேறுகளை பெற்ற 9A 3A பெற்ற மாணவர்களை ஒன்றிணைத்து இங்கு சிறப்பு சித்தி பெற்ற மாணவர்கள் பாராட்டப்படுகின்றார்கள். பாராட்டப்பட வேண்டும். ஏனென்றால் சாதாரண தர பரீட்சையாக இருந்தாலும் சரி, உயர்தர பரீட்சையாக இருந்தாலும் சரி, எல்லா பாடங்களிலும் திறமை சுற்று பெறுவது இலேசான காரியம் அல்ல, மிக மிக கஷ்டமான ஒரு காரியம். எனவே அதனை பெற்ற நீங்கள் நிச்சயமாக பாராட்டக்கூடியவர்கள், நீங்கள் பாராட்டப்பட வேண்டும். தந்திருக்கலாம், ஆனால் நாம் என்றுமே பெற்றோரை மறந்துவிடக்கூடாது. எவ்வளவுதான் பெரிய அந்தஸ்தை நாங்கள் அடைந்தாலும் எமது வாழ்நாள் முழுக்க இந்த பெற்றோருக்கான கௌரவத்தை வழங்குகின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். எமது நாட்டிலே அண்மை காலமாக நாங்கள் அறிகிறோம், முதியோர் இல்லங்கள் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. சில பெற்றோர்களை அந்த முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகின்ற பிள்ளைகளையும் நாங்கள் பார்த்தோம். எம்மை கண்ணாக பார்த்து எமது வளர்ச்சியிலே உயர்ச்சியிலே பெற்றோர்கள் பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறார். எனவே அந்த பெற்றோரை நாம் மரணம் வரை கண்கலங்காமல் காப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது எமது பெரிய கடமையாக இருக்கிறது. அதே போலதான் எமது மாணவ செல்வங்கள் 9 எடுத்தவர்கள் ஏதவழிலே நாங்கள் அதி உச்ச பெறுபேரை பெற்று மெரிட்டினூடாக நான் யூனிவர்சிட்டி செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் படிக்கிறோம். அதே போல இன்று யூனிவர்சிட்டிக்கு எடுபட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் பல்கலைக்கழகத்திலே நாங்கள் எவ்வாறு எமது திறமையை நாம் அதிகரிப்பது, எவ்வாறு எம்மை வளர்த்துக் கொள்வது, இன்னும் பல துறைகளிலே நாம் எவ்வாறு முன்னேறுவது, அந்த பட்டத்தோடு மாத்திரம் நின்று விடாமல் எவ்வாறு நாம் உச்சத்தை அடைந்து கொள்வது என்று கொழும்பு 12 ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரி மாணவிகளின் நடன நிகழ்வும் இடம்பெற்றது. மாணவர்களின் உரைகளும் இங்கு இடம்பெற்றது. Not only to celebrate academic excellence, but also to celebrate kindness, generosity and the power of inspiration. Consistency is the matter. இப்ப சொல்ல போனா நான் high brilliant mind இல்ல, but I work consistently. நிகழ்வில் மாணவர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் என பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் கலந்து கொண்டனர். பண்ணுங்க.